கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. A voice came from the cloud saying, This is my son, whom I have chosen, listen to him. என்னால் தெரிந்தெடுக்கப்பட்டு என்னால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட என் தாசன், அவருக்கு செவி கொடுங்கள். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் போதனைகளுக்கு நாம் செவி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலவிதமான போதனைகள், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான மனிதர்களால் போதிக்கப்படக்கூடிய காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களை, வேதம் அழகாக சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவை பார்த்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இந்த நாளிலும் நாம் யாருக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவுக்கு செவி கொடுக்கிறோமா? இயேசுவின் வார்த்தைகளுக்கு நம்முடைய செவிகளை சாய்த்திருக்கிறோமா? நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று சொல்லுகிறவர், உன் இருதயத்திலே கசப்பை வைக்காதே, வைராக்கியத்தை வைக்காதே என்று சொல்லுகிற கர்த்தருக்கு நம்முடைய இதயத்தை திறந்து கொடுத்திருக்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் போதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடைகிறதாக இருக்கிறது. அவருடைய போதனைகளின் நிமித்தமாய் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த போதனைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறவைகளாக இருக்கிறது. நம்மை ஒரு நாளும் அது பின்னடைய பண்ணாது. வேதம் சொல்லும் பொழுது, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவர், இவர் மேல் என் ஆவியை அமர பண்ணியிருக்கிறேன், புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அருமையான ஆண்டவராகிய இயேசு நமக்காக இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். மனிதனுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை நேசித்தபடியினால் தம்முடைய விலையேற பெற்ற குமாரன் என்று சொல்லிக்கொண்ட பாராமல் அவரை தந்தருளி இந்த உலகத்தின் மேல் இவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தமக்கு ஒரே பேரான குமாரனை அவர் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி நமக்காக கொடுத்தார். இந்த நாளிலே நாம் யாரை நம்பி யாரின் பின்னாக சென்று கொண்டு இருக்கிறோம்? இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இயேசுனுடைய வாழ்வில் வெளிச்சத்தை கொடுத்தவர், இயேசுனுடைய வாழ்வில் விடுதலையை கொடுத்தவர், இருளில் இருந்தவனை விடுவித்தவர். இந்த இயேசுவுக்கு முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது உன் வாழ்வில் இருக்கிற எல்லா இடரல்களை அவர் மாற்றுவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வேளையிலே கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர், எங்களுக்காக இந்த பூமியில் நீர் வந்தீங்களேப்பா, எங்களுக்காக நீங்க பாடுகளை பட்டீங்களே. என்ன நாளிலும் கேட்கிற ஒவ்வொருவரும் விடுதலை பெறும்படியா என் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தாங்கும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் போகட்டும், ஒரு விசுவாச நம்பிக்கை அதிகப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.